கேஸ் தீந்து போச்சு. ஏ ராணி, அடியே ராணி, கூப்பிட்டீங்களா ஆச்சி? என்னடி வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிற? ஆளுக்கிட்டு குளிக்கிட்டு வயசு பையன் இருக்கிற வீடு, கொஞ்சம் பாத்தே நடந்துக்க. ஏன் என் நடைக்கு என்ன குறைச்சு? ரமாதம் வாத்து மாதிரி இருக்க. போடி, கேஸ் தீந்து போச்சு. விதிக்கிட்டு போய் கேஸ் கம்பெனிக்கு உடனே போன் பண்ண சொல்லு போ. விஜி கிட்ட தானே சொல்லணும். சொல்லிடுறேன். இது சரியில்லையே விஜி. காலங்காத்தால பக்கத்துல வராத, ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அத பண்ண எத? பாட்டுதான் அதை உடனே பண்ண சொல்லுச்சு. இத பாரு, உன் ரேஞ்ச் வேற என் ரேஞ்ச் வேற. எதை பண்ணணும் என்ன பண்ணணும் விளக்கமா சொல்லு. கேஸ் தீந்து போச்சா, பாட்டுதான் அதை உடனே பண்ண சொல்லுச்சு. இதையா? அப்பா, நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். தாயே நீ போமா, நான் பண்றேன். சக்சஸ். விஜி, என்னப்பா கேஸ் கம்பெனி போன் பண்ண சொன்ன, பண்ணிட்டியா? எப்படி சொல்றது? போன் ரிப்பேர். மொட்டை மாடல நின்னு கேஸ் கம்பெனிக்கு ஓன் கத்த சொல்றியா? அது சரி, ஏரி மேல கோச்சுக்கிட்டு எதையோ கழுவாம போனான ஒருத்தன். அந்த கதையாவல இருக்கு. நம்ம வீட்டு போன் ரிப்பேர் அந்த அண்ணன் பக்கத்து வீட்டுல போன் இருக்குல்ல. ஓ, பக்கத்து வீட்டுல போன் இருக்குல்ல, மறந்தே போயிட்டோம் பாட்டி. ஒரு நிமிஷம், இப்பவே பண்ணிட்டு வந்துடுறேன். ஆடாடாடாடாடா, பக்கத்து வீடுன்னு சொன்னா போதும், என் பேர முகத்துல உடனே சூரிய உதிச்சிருவானே. அங்கிள், குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்க. ஆனா ஒரு போனுக்கு 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாடகையில கழிச்சுக்கங்க. சரி பண்ணிக்க. என்னப்பா காசு கொடுத்தா கண்ட பசங்களையும் போன் பண்ணி விடுறீங்க? என்னமா நீ நம்ம வீட்டுக்காரமாவோட பேர? நல்ல பிள்ளைமா. நல்ல பிள்ளை. முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப பரவாயில்ல அங்கிள். தம்பி நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு என்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. நீ போய் தாராளமா பண்ணிக்கிறாஜா. அப்போ தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. 2 ரூபாய் 50 பைசா தான் உங்களுக்கு முக்கியம். ஹலோ, யாருக்கு தம்பி போன்ல கிஸ் கொடுக்குற? அதுவா என் ஃப்ரெண்டுக்கு அங்கிள். கொஞ்சம் பொறுத்துக்கடா. சாமி கும்பலான்னு பார்த்தா இடையில நந்தி மாதிரி ஒரு தடி முண்டம். யார சொல்ற? ஐயோ, உங்களை சொல்ல அங்கிள். நேத்து கோயிலுக்கு போயிருந்தனா, அங்க ஒரு போலீஸ்காரன் புத்தி இல்லாம நடுவுல வந்து சாமியை மறைக்கிறான். இது நியாயமா? நியாயமே இல்லப்பா. போலீஸ்காரனா இருந்தா கூட சாமி எல்லாம் மறைக்க கூடாது. கரெக்ட். என்னமா சொல்ற? கொஞ்சம் தள்ளி நின்னா சாமி தெரியுங்கிறியா? கரெக்ட் தான், உனக்கு புரியுது. ஆனா அந்த தடி முண்டத்துக்கு புரியலையே. சரி அதை விடு, அந்த சாமிக்காவது புரிய வேணா? அது பரவாயில்லையே. கோயிலுக்கெல்லாம் போறியா தம்பி நீ? என்ன அங்கிள் இப்படி கேட்டீங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணணும். இல்லனா எனக்கு தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது, சாப்பிட பிடிக்காது. ரோட்ல சொல்ல போனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான் அங்கிள். குட் பாய். தேங்க்யூ அங்கிள். என்னடா லேட் பண்ணாம கோயிலுக்கு வந்துறியா? மறந்துடாதடா. மார்னிங் ஷோ கரெக்டா 11:30க்கு ஆரம்பிச்சிரும். என்னப்பா இது, கோவில்ல மார்னிங் ஷோவா? அதுவா, சாரி அங்கிள். அது இந்த கோயில்ல எல்லாம் மார்னிங் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது கரெக்டா 11:30க்கு ஆரம்பிச்சிருவாங்க அங்கிள். லேட்டா போக கூடா பாருங்க. அதான் அந்த கன்ஃபியூஷன்ல மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டேன். அப்ப வரேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். அடாடாடாடா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு புள்ளன்னு இருந்தா இப்படி இருக்கணும். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. என்னது எவனுமே வரமாட்டேங்கிறான். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? அட போங்க ஏட்டையா, இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறான். நீங்க எப்படா வாங்குவான்? பிளாக்ல டிக்கெட் விக்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு லுங்கி கட்டுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர். உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட். கத்துறா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா. கத்துறா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. அண்ணே, என்னது இது? டீப் ஓரமா உட்கார்றதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்கண்ணே. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி. அப்படி போய் ஒரு ஓரமா உட்காரு. படம் பாக்குறோம்ண்ணே. ஏன் நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்டர்ல உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க. முடிச்சு போயிருவானே. தரும பத்தினின்னே. கையடுறா. உனக்கு டிக்கெட் கிடையாது, போடா. ஏண்ணே நீ இங்கேயே இந்த இருக்கிறியே, உள்ள போய் உட்கார்ந்தா நீயும் படம் பார்க்க மாட்டே, மத்தவங்களையும் படம் பார்க்க விட மாட்டேன். என் பொண்டாட்டி காணோம். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. இவர் கூட சினிமாக்கு போறேன். நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி, இவ உன் பொண்டாட்டி. இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன்.
ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. டேய் இத புடி. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. நாயங்க 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா. ஹலோ 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து என்ன வந்து போய் போலீஸ்காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அவன் எங்களை ஏமாத்தி எதிர்த்தாப்புல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா. இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க 2 பேரும் அப்பா கிட்ட மாட்டி ஓ வைக்கிறேன். மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க. உன் லவரோட வந்ததை உங்க அப்பா மாட்டி விடுறோம். ஐயோ. என்ன சார் இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம். அப்படி வா வலிக்கு. இப்ப இருந்து ஒரு ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இந்தா அப்படி கோ கோ. ச்சே, மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார் ஒரு கேஸ். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ஏன் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு சொல்லணும்னு அடம் பிடிக்கிறா சார். சரி வர சொல்லி அவன. ஓ வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். சாப்பிட்டியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு வர சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதான் நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? இது ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்துருக்க படுவா. நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கக்கூடாது. நான்சென்ஸ். எவனா இந்த கேஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? வணக்கம். என்னையா கேஸா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டேய் இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான். மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாந்து. என்னது ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். டேய் இந்த தெருவுல மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை பிடிச்சிட்டு போயிருவீங்க. அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை பிடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீதை காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களா, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா, அவன் சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா, நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ அம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகளவும் தவற மாட்டேன். நான் அவளை பிடிச்சே தீருவேன். ஏட்டையா, இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் உள்ள போறேன். நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது? இல்ல இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேனா? எப்படி கேப்ப? எப்படி கேப்ப? ஏய், யாரடி உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏமி இவ்வளவு தூரம்? அதே ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்கோடி. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு லேது, கடலு. அல்லாக போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா யமுனா கோதாவரி. சார நல்ல கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயிலு. குயில்? எங்கே ஒரு கூவு கூவு? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன்
நடுவினிலே ஓ கண்ணன் அடடே இது வேறயா? நடுவினிலே ஓ உன்னை விட்டா ஃபுல் டேவும் ஓதா. ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா போயா. உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும், உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டரா? நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ்ண்ணா, அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேங்கண்ணா. ட்ரைனிங்கா? வாயா உள்ளதல்லி நான் ட்ரைனிங் வாயா. ஏயா காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட், டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து நிக்கிறேன். எஸ் நடையா. ஏட்டையா என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பாட்டி விட்டு போறேன். நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. ஏப்பா சப்ளையர். என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர். சப்ளையரா நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடி இல்ல? முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் கேட்டையா? ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா? போடா உன் முதலாளி கூப்பிடா. போடா. சரிங்க. போடா. ஏய் ஏன்டா இதெல்லாம்? காசு நான் கொடுக்குறேன் ஏட்டையா. சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ இந்த முதலாளியா? ஆமா. இவெல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். டேய் விடுறா. ஏட்டையா காசு நாள்ல கொடுக்குறேன். சரி. யோ நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான்டா இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ சரிங்க சார். போயா. ஏட்டையா விதிய மதியால வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா. ஓடு 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 ஓடு. ஆயிட்டு சார். என்னப்பா இது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே? டேய் இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜெனரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய் இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்க தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும், தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும், 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. என்னது பணம் இல்லையா? டேய் நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால ஒடிக்கடா. பேசி தீத்துக்கும்டா. நமக்குள்ள என்னடா பேசுற? யார கீழே குத்துற? அம்மா ஐயா, அம்மா ஐயா 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 அம்மா. ஏண்டா கை காலத்தை நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல? நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல? அப்புறம் என்ன தத்துவம் பேசுற? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது 2லயும் அடிச்சுட்டானுங்க போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்திருக்கிறேனே. டேய் டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தெருல இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டையா அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா? போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லங்க ஏண்டா சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல. கிணறு கூட தான் திறந்திருக்கு. குதிச்சிருவியா? வாடா.
அகும்கா அச்சக்கு எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில இருந்து பாக்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அத மூடிக்கிறியா? ஆ. அச்சக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கடியாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க எப்படி சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிசோ, ராமிஸ், ஹெட் ராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கே. இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். ஓ, கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழதான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராசிக்குவேன். பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார். யா. வாடகை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள். வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாதே. நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்கு போறது நானு. நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன். வேற ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். போடா. சந்து யுதம். பத்துமா? வாங்க. ஐயோ. 6 7 8. ஹாய் யுதம். ஹாய் சந்து. வெல்கம் வெல்கம். சந்தோம். நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே. ஆமா, நீங்க போலீஸ்ல என்னவா இருக்கீங்க? ஐயோ மறந்துட்டேன். என்னது? இது நேத்துக்கு டிஎஸ்பி, ஆ? இன்னைக்கு எஸ்பி, நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது. இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஆமா, அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கேன். எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. பாக்கும்போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்ஜெக்ஷன், பட் கையில வாங்கிக்க மாட்டேன். ஏட்டையா, நாய் நடுவுல கூப்பிட்டானே. ஏட்டையா கொஞ்சம் அவசரம் பேசணும். என்ன ஏட்டையான்னு ஏடா கூப்பிடுறாரு? கூப்பிட்ட? நீங்க ஏட்டா? இது நான் ஏட்டா இருக்கும்போது இவன் வேலைக்கு சேர்ந்தா. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் ஆகி போச்சு. ஆ. ஊருக்கே நான் ஐஜியா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஏட்டு தானே. அதான் கூப்பிட்டான். ஆஹா. தம்பி ஒரு நிமிஷம் உங்க தனியா பேசணும். ஓகே, இந்த வந்துடுறேன். சொல்லி அனுப்ப மாட்டாங்களா? ஏன்டா அவசரத்துல பிறந்தவனே, டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏட்டுன்னு கூப்பிட்டு இறக்கி விட்டியடா. ஐ ஆம் சாரி ஏட்டையா, 20 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா 2 கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேட்கற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. ஓ, நீங்களா? எஸ், நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. ஓ, உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். Take it. thank you. என்ன உள்ள நரிவாட அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பார்க்க ஏவி ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்கே ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டார்னு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா. ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர். அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. பாடுறா, மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல்ல? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மனுஷன் மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்புதாங்க. போடா. இல்லடா, இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். பூரி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, தோசை இருக்கு.
ஒரு தோசை ஒரு சப்பாத்தி கொடு. போண்டா சார் அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, இவன் தின்றுவான். இல்ல ஏட்டையா டேஸ்ட் எப்படி இருக்கு பாக்கலாம் தான். காசு கொடுக்கறவங்களுக்கு தெரியாதா டேஸ்ட பத்தி? வாடா. ஓ. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மெனு கார்டை பாடுறா. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில தான் எழுதிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. கேட்டுவேன், என் பிரஸ்டேஜ் போயிருமே. அடிச்சன மூளை செதறி செவுத்து ரொட்டிக்கு. பாரதேசி நாய் பசியில துடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரிஸ்டேஜ் வேண்டி இருக்கு? கேளு மேன். சார் கரெக்ட் நினைக்கிறேன். சார் ஏட்டையா கொலை ஏட்டையா? நான் அதை சொல்ல இவ்வளவு நேரமா? புடுறா. கொலை பண்ணிருக்காங்கல்ல. அதான்டா புடுறா. ஐயோ ஏய் புடுறா. ஏய் புடுறா. ஓடாத. ஏய். ஏய், நான் யாரு? மலைக்கல்லன மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன். மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன். கரிமேடு கருவாயன கைய விட்டே கண்ணன் ஓடினவன். எனக்கு நீ கொசு மாதிரிடா. நடா ஸ்டேஷனுக்கு. வர்றத பத்தி ஒண்ணு இல்ல. பாக்கெட்ல பாம்பு வச்சிருக்கேன், வெடிச்சா எல்லாம் செத்து போயிடுவோம். பரவாயில்லையா? டேய் தம்பி, வெளியில எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அத நான் போய் பாத்துக்கிறேன். இவனை நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஏட்டையா இந்த கேஸ நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு பதக்கம் கொடுப்பாங்க. அந்த மெடலை நீ வாங்கி கேக்குறேன். எனக்கு வேணாங்கிறேன். சொன்ன கேளுடா. நான் சொன்னா நீங்க கேளுங்க. பிடிவா இருந்தா எனக்கு பிடிக்காதுங்கிறது. கோவம் வந்துரும். டேய், கண்ணாமூச்சி சொன்னா கேக்குறியா இல்லையா? ஐயோ ஓடிட்டாங்க. டேய், என்னடா சாமானம் எல்லாம் வெளிய கிடக்குது? நீங்க கீழே குடியிருந்தீங்க, ஆமா. நான் மேல குடியிருந்தேன். திடீர்னு ஒருத்தன் வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா. நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டை விலைக்கு வாங்கிட்டானா? யாரா அவன்? டேய், யாரா அவன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கவன்? Who are you, man? What do you want? சார், இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேன். அம்மா, தாயே, பிச்சை போடுமா. ஏய், நீ பிச்சைக்காரன் இல்ல? அது அப்போ. இப்ப நான் பல லட்சக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் 6 மாசம் அமெரிக்காவுல அமெரிக்காவில பிச்சை எடுத்தேன். நாயே. பிச்சை எடுத்த பணத்துல தான் இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவில பிச்சை எடுத்தா இந்தியாவில பில்டிங் வாங்க முடியுது. இந்தியாவில பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது ஓன் தலையெழுத்து. போமேன். டேய், உன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும். என் ஆருயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து. ஐயோ, இத கூட காப்பி அடிச்சிருக்காண்டா. மை ஸ்வீட்டி. Yes, darling. சந்து, சந்து. சந்தாவது இவர் என் புது டார்லிங். நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு. உன் சாமான தூக்கி வெளியே போட்டாச்சு. நீ வெளியே போ. சாமான் டார்லிங், நம்ம அல்வா சாப்பிடலாம். அடே, இதே அல்வாவில் தாண்டா நானும் கவுந்தேன். ஐயோ சந்து.